ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் நெருங்கிட்டே இருக்கு. நம்மளும் வந்து ரிவ்யூவை வந்து ஒரு டீமா பண்ணிட்டு இருக்கோம். பீடா, வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து எல்எஸ்ஜி பார்த்துடலாமா? நீங்க ஸ்குவாட படிச்சுட்டீங்கன்னா உத்தரவுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றதை சொல்லிடலாம். டன். ஸோ இவங்க வந்து 5 பேர் ரிட்டைன் பண்ணாங்க. பூரான், ரவி பிஷ்னாய், ஆயுஷ் பதோனி, மோசின் கான், மயங்க் யாதவ். டீம் எடுத்தது வந்து ரிஷப் பந்த், ஹையஸ்ட் 27. டேவிட் மில்லர், எய்டன் மார்க்ரம், மிச் மார்ஷ், ஆவேஷ் கான், அப்துல் சமத், ஆரியன் ஜுயல், ஆகாஷ் தீப், ஹிம்மத் சிங், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் சிங், ஷாபாஸ் அகமது, ஆகாஷ் சிங், ஷமார் ஜோசப், பிரின்ஸ் யாதவ், யுவராஜ் சௌத்ரி, ஹங்கர் கேக்கர், அர்ஷின் குல்கர்னி, மேத்யூ பிரெட்ஸ்கி. இதான் உங்க டீம் பீடா. இப்போ நியூஸ் என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மார்ச் ஆல்ரெடி இன்ஜோர்டு, என்னன்னு தெரியல. மயங்க் யாதவ் வேற அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீமை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு ட்ரிக்கி ரிட்டென்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கொஞ்சம் சுமாரான ஆப்ஷன், ரொம்ப சுமாரான ஆப்ஷன் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களோட பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 ஆஃப்டர் மிச்சல் மார்ஷ் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் வில் பி. பட் ரூல்ட் அவுட் நான் அஃபீஷியலா சொல்லல பீடா. வரமாட்டாரு. இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க. இப்ப அந்த WTC ஃபைனல் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் கொஞ்சம் ஸ்லைட்டா இஸ் ரெக்கவரிங்கே அனுப்ப மாட்டாங்க. மிச்சேல் மார்ஷ் அதே மாதிரி நோ மேட்டர் அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, என்ன எது இஸ் த பெஸ்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஃபார் தம் டு பிளே த WTC ஃபைனல் அனுப்ப மாட்டாங்க. அதனால மிச்ச மார்ச்லாம் அங்க வெளியே தானே பீடா உட்காருவாரு, உள்ள ஆடுவாரா? அதை பர்ஃபார்ம் பண்ணலன்றதுனால வியூ வெப்ஸ்டரை கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, ஒரு பிளேயர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கன்னா அவன் அடிப்பான்டா, கபிலாம் வருவான்டா அப்படின்ற ஒரு இதுல யோசிப்பாங்களே ஒழிய, அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க இதுவே பண்ண மாட்டாங்க. தட் இஸ் வாட் ஒன்ஸ் ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆல்வேஸ் கீப் தம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் குட். அவங்களோட பாலிசி அந்த மாதிரி தான். விச் மார்ஷன் ட்ரஸ்டட் இது. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, தே ஆர் கோயிங் டு கோ வித் டூ சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் to open the batting. That is going to be Matthew Gretzky and Aiden Markram. ரிஷப் பண்ட் டு பேட் அட் நம்பர் 3. நம்பர் 3 தான் அவர் ஆட போறாரு, சந்தேகமே கிடையாது. நிக்லஸ் பூரன் அட் 4, டேவிட் மில்லர் அட் 5, ஆயுஷ் பதோனி அட் 6, ஷாபாஸ் அகமத் அட் 7, ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் அண்ட் ஆவேஷ் கான். மயங்க் யாதவோட ஃபிட்னஸ் ஒரு இல்ல பீடா, சுறா. மயங்க் யாதவ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லன்ட்டாங்களே. அதனால அதே மாதிரி அவரோட சர்நேம் வச்சிருக்கிற இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, கால்ட் பிரின்ஸ் யாதவ். அதாவது இன்னும் இந்த லெவலுக்கு டொமஸ்டிக்ல நிறைய பார்த்திருக்கேன். ஒரு சில பால்லாம் லைட்டா தெரிக்கும் அப்படியே ஆஃப் த விக்கெட். ஆனா இந்த லெவலுக்கு போடுற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கா தெரியாது. அப்ப இம்பாக்ட் பாத்தீங்கன்னா மோஷின் கான், அவரும் ஒரு இன்ஜுரி ப்ரோனு. அவரும் எந்த ஐபிஎல்லும் ஒரு ஃபுல்லா ஆடினதே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு வெளியில யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, த டேலண்டட் அர்ஷின் குல்கர்னி ஆர் ஆரியன் ஜுயால். நிறைய இப்ப நீங்க ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பீங்க, நீங்க ஒரு புத்திசாலி நீங்க. ஏன்படா இந்த மேத்யூ பிரெட்ஸ்க்கு ஐடன் மார்க்ராம் பதில ஒருத்தரை விட்டுட்டு இந்த அர்ஷின் குல்கர்னி இல்ல ஆரியன் ஜுயால வச்சுட்டு ம். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாமே. யாரை எடுத்திருக்காங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்? தே காட் ஷமார் ஜோசப் ஹூ இஸ் டேலண்டட். பட் நான் தான் அவரை டேலண்ட் ஸ்கவுட் பண்ணேன். இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இன்னும் அவர் T20 மெட்டீரியல் இல்லை. அவர் ஹார்ட் கோர் டெஸ்ட் பவுலரு. ஹி கேன் டூ வெல் இன் ஓடிஎஸ். அந்த T20 ஆடுற அளவுக்கான அந்த கேம் அவேர்னஸ் கொஞ்சம் மேல வரணும் அவருக்கு. இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், இஸ் ஷார்ப், இஸ் குவிக். பட் ஐ தட் இஸ் த ரீசன் தே வில் கோ வித் திஸ். ஓகே, என்னோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா வச்சிடுறேன்னு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் யுவராஜ் சௌத்ரி, ஹிம்மத் சிங், திக்விகேஷ் சிங், ராஜ்வர்தன், ஹங்கர் கேக்கர். ஹங்கர் கேக்கரும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவெல்லாம் இவ்வளவு நாள் இருந்தார், பெருசா கேம் டைமே கிடைக்கல. அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ரிஸ்க் கெட்டிங் இன். அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த் இருக்காரு, அவரு உள்ள வர்றதுக்கான கஷ்டம் உங்களுக்கு. அப்புறம் போன ஆகாஷ் தடவை சிங் நிறைய ஆடினார் பீடா. மணிமாறன் சித்தார்த்த வந்து நிறைய நியூ பால்ல யூஸ் பண்ணாங்க அவங்க. இவங்களாம் ஆடினார். இன்ஜூர் ஆனப்ப, மோசின் மாயங்க் 2 பேர் இன்ஜூர் ஆனப்ப சித்தார்த்த நியூ பால்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்காகத்தான் ரவி பிஷ்னா இஸ் கோயிங் டு பி தி லீட் ஸ்பின்னர் அண்ட் ஷாபாஸ் அகமத் இஸ் கோயிங் டு பி தி செகண்ட் ஸ்பின்னர் இருக்கும்போது, மூணாவது ஸ்பின்னருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஆள் இல்ல. மாயக்ராமால ஒரு ட்ரூ. ஓவர் ஏமாத்தி போட முடியும். அதுக்கப்புறம் ஆகாஷ் சிங் இருக்காரு, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த பிரின்ஸ் யாதவ் ஆடலன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஆகாஷ் சிங். ஓகே, சோ இப்போ இவங்க ஆகாஷ் பாத்தீங்கன்னா தீப்பும் இருக்காரு பீடா. ஆகாஷ் தீப் ஆகாஷ் தீப் உள்ளே இருப்பார் பிளேயிங் லெவன்ல. நான் உள்ளே சொல்றது இருப்பாரு. ஓகே, காட் இட், காட் இட். ஓகே, ஓகே. அவங்களோட லாஸ்ட் போர் சொல்லிடுறேன். ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், ஒன் ஆஃப் பிரின்ஸ் யாதவ் ஆர் ஆகாஷ் சிங் அண்ட் ஆவேஷ் கான். அதுக்கப்புறம் ஓகே. இம்பாக்டர் வில் பி மோஷின் கான். ஸோ இப்படிதான் போவாங்க.
வெளியிலயும் ஒன்னும் எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது இன்னொன்னு பிரெட்ஸ்கே இஸ் an எக்ஸைட்டிங் டேலண்ட். அவரோட 150 பார்த்திருப்பீங்க இப்ப இதுல பாகிஸ்தான்ல. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளம்பாயன்ட் ஸ்ட்ரோக் மேக்கரு. பட் இஸ் கமிங் நியூ டு ஐபிஎல். ஐடன் மார்க்ரம் சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. ரிஷப் பண்ட் ஹஸ் டு டேக் ஆல் த லோடு. பூரன் பாத்தீங்கன்னா 14 மேட்ச்ல 7 மேட்ச் கட்படு, 7 மேட்ச் அவுட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கப் வச்சிருக்காங்க அப்துல் சமாத். ஆயுஷ் பதோனி தான் ஆடுவாரு. ஷாபாஸ் அஹமத் இஸ் 2-in-1 ஆல்ரவுண்டர். அண்ட் தென் த போலிங் யூனிட் அப்படிங்கும் போது இவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு மயங்க் யாதவ் இல்ல அப்படிங்கும் போது ஆகாஷ் தீப் இஸ் ஆல்சோ நாட் எ கிரேட் T20 bowler. இஸ் a வெரி குட் bowler, சந்தேகமே கிடையாது. நாட் அ கிரேட் T20 bowler. ரவி பிஷ்னாய்க்கு போன வருஷம் விக்கெட்டே விழல. பிரின்ஸ் யாதவ் ஆர் ஆகாஷ் சிங் இஸ் கோயிங் டு பிளே. ஆவேஷ் கான் 4 ஓவர்ல 40 ரன் கொடுத்துருவாரு. ஒரே ஒரு துருப்பு சீட்டி அவருக்கு மோஷின் கான். அந்த மோஷின் கான் கேன் he லாஸ்ட் த ஹோல் டோர்னமெண்ட் தெரியாது. பேட்டிங் லைனப் ரொம்ப கஷ்டமா இருக்கு, bowling லைனப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. திஸ் இஸ் த டீம் which in my opinion going on through what the options they have got, what is going to be the probable playing 11 will finish in the bottom 3. இத ஒத்துக்கிறீங்களா? என்ன பீடா இஷ்டத்துக்கு பேசுறீங்க? குவாலிஃபை ஆவாங்கன்றீங்க. இல்ல நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிடுவோம் போயிடா. ஆக்ஷன்ல அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, 6 ஃபாரினர் தான் அவங்க ஸ்குவாட்லயே இருக்காங்க. அதுல ஒருத்தர் மிச்சல் மார்ஷ், அவர் இப்ப இன்ஜோர்டு. அது இப்போ இவங்க 8 கோடி கொடுத்து ஆகாஷ் தீப் எடுத்திருக்காங்க பீடா. எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவருன்னு நான் சுத்தி காட்டுறல தனியா, பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்ததுக்கு டெல்லிலாம் 2 crores ஃபேஃப் எடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்க மேட் ஹென்ரி எடுத்திருந்திருக்கலாம். 1-1க்கு ஒரு நல்ல 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டாங்களே பீடா. இப்போ இருக்கிறது ஒன்னே ஒன்று ஷமார் ஜோசப். இப்போ டெப்த் இல்லை. இப்போ மேத்யூ பிரெட்ஸ்கி ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்றாங்க. இப்போ இவங்க மார்ஷுக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் எடுக்க வேண்டியிருக்கு பீடா. சப்போஸ் அஃபிஷியலி ரூல்ட் அவுட்னு வந்து லேங்கர் இருக்கனால ஒரு சம்படி லைக் ஸ்டீவ் ஸ்மித்தோ, இல்ல ஒரு இந்த இப்ப அடிச்சாரு மிச்சல் ஓவன் பயங்கரமா அடிச்சாரு, அந்த மாதிரி ஒரு ஓப்பனரையோ இல்ல ஒரு டக்கெட்டையோ அந்த மாதிரி யாராவது உள்ள வந்தா, என்னை பொறுத்த வரைக்கும் நோ மேட்டர் வாட் ஐ வில் அலவ் சம்மன் லைக் மேத்யூ பிரெட்ஸ்கே டு ப்ராக்ரஸ். ஏன்னா he is talented, he can create a dent. நல்ல பிச்சர்ஸ் இருக்கும், ஒரு தைரியமான பிளேயர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இறங்கி எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல 6 அடிப்பாரு. மார்க்ரம் இஸ் கோயிங் த்ரூ ரஃப் ஃபார்ம் ஈவன் தோ he is just supremely class. அதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. போத் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேருக்குமே கஷ்டப்படுறாரு. நிக்கலஸ் பூரன் ஆடியே ஆகணும், டேவிட் மில்லர் ஆடியே ஆகணும். உங்களுக்கு வந்து அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது மேத்யூ பிரெட்ஸ்கி இன்னொரு ஒரு ஹெவி வெயிட் இருக்கு ஆஸ்திரேலியா, கால்டு ஜோஷ் பிரவுன். கண்ணாப்புன்னு 6 அடிக்கிறாரு அவரும். அவர் ஒருத்தர் இருக்காரு, இந்த மிச்சேல் ஓவன் இருக்காரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு ஆளா எடுப்பேன். ஆனா ஸ்டீவ் ஸ்மித் வந்து இப்ப ஓடிஐல இருந்தும் அவர் ரிட்டையர் ஆயிட்டு இஸ் வெரி கிளியர் அண்ட் சர்டன் திங் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொலாங் ஹிஸ் கேரியர் இன் டெஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, இப்ப ஃபுல்லா வந்து ஐபிஎல் ஆடிட்டு அதுக்கப்புறம் உடனே WTC ஃபைனல் வருது. அப்படிங்கும் போது there is a chance Steve Smith might say that I don't want to be a part of this. ஏன்னா அவர் ஒரு பெரிய லெஜெண்டே, ஒரு அன்சோல்டா போய் ரீப்ளேஸ்மெண்டா அவர் வருவாரா பேஸ் பிரைஸுக்கு? ஐ டோன்ட் ரியலி நோ. இன்னொன்னு, when he just calling it quits on a 50 over career where 2 years there is another World Cup, he is very clear what his focus is on. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி பென் டக்கட் might be an option. he is also a very good player. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபாரினர், பேரிஸ்டோ வேலைக்கு ஆகாதான்? பேர்ஸ்டோ கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்டா ஏதோ ஒரு டீமுக்கு வராரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஜேக்கப் பெத்தல் இஸ் ஆல்சோ someone who is fighting to find his fitness. ஆர்சிபி எடுத்தான்னு எடுப்பாங்க, சின்னசாமியில படும் பேட்ஸ்டோக்கு. இந்த ஜேஎஸ்கே அவர் எடுத்த போது நான் சொன்னேன், நிறைய பேர் கேட்டாங்க ஏயா ஐபிஎல் அவர் எடுத்த போது போட்டு இந்த மாதிரி சொன்னேன், ஜேஎஸ்கேல அவருக்கு படுன்றிய. ஏன்னா பிச்சு கண்டிஷன் அந்த மாதிரி ட்ரூ ஹார்டு பிச்சு, ஷார்டர் லென்ஸ் ஈதர் லென்ஸ் போட்டீங்கன்னா வச்சு உரிச்சிருவாரு. அதனால அவருக்கு இந்த வான்கடே சென்னை இங்கெல்லாம் படும். லக்னோ வந்து ஒரு மாதிரியான ஒரு டஃப் பிச்சு, பவுன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அன்ஈவனா இருக்கும் போது அங்க கஷ்டப்படுவாரு. ஆர்சிபி பேட்ஸ்டோவை எடுத்தாங்கன்னா எப்படி ப்ராஃபிட்டபிள்? இந்த லக்னோல ஆனா WPL பாத்தீங்களா, எல்லாமே 200 எல்லாம் போச்சு. அது சேஸ் எல்லாம் பண்ணாங்க 220. அதே ஏகனா ஸ்டேடியம் தான். அந்த இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் இது வருது. நீங்க சொல்லும் போது துண்டா சேஸ் பண்ணாங்க, சாதாரணமா சேஸ் பண்ணல. ரன்னு மழை பொழிகிறதே அப்படின்ற மாதிரி பாட்டு மாதிரி வந்தது உங்களுக்கு. பட் எனக்கு என்னன்னா, இவங்க எப்படி இது பண்ணுவாங்க, த வே த கைண்ட் ஆஃப் டீம் வாட் தேவ் காட். நீங்க ட்ரூ பிச்சு நீங்க வந்து
என்ன சொல்றது கொடுத்தீங்கன்னா இந்த போலிங் கஷ்டப்படும், இந்த போலிங் பயங்கரமா கஷ்டப்படும். நீங்க 200 அடிச்சீங்கனாலும் திருப்பி அடிச்சிருவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இல்ல வாட் அதுக்குதான் போயிடா இவங்க ஏன் வந்து ஒரு மேட் ஹென்ரியோ இல்ல ஷான் அபர்ட்டோ ஒரு 3-4 பேர் எடுத்து வச்சிருக்க வேண்டியது, ரிச்சர்ட் கிளீசன் ஒரு 4 பேர் எடுத்திருக்கலாம். 2-2-1-1ன்னு 8க்கு ஆகாஷ் தீப் எதுக்கு எடுக்கணும்னு கேக்குறேன். நான் வந்து ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளுங்க, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையேன்னு தெரியாது. நிறைய டீம் சோட போறதுக்கு காரணம் அந்த டேபிள்ல ஆப்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாததான். இவங்கெல்லாம் ஆமா. எப்படி இவங்கெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி ஐபிஎல் சார் ரொம்ப கஷ்டமான டோர்னமெண்ட். எல்லா டீமும் குவாலிட்டி டீம், 10ல 4 டீம் குவாலிஃபை ஆகுது. மத்த குளோபல் லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா 6ல 4 குவாலிஃபை ஆகும், 8ல பிக் பேஷ் 8ல 5 குவாலிஃபை பண்றான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது 10ல 4ங்கிறது நீங்க பிளே ஆஃப்ஸுக்கு போறதுங்கிறது இட் இஸ் லைக் வின்னிங் த சாம்பியன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, 10 கோச் 8 கோச் அந்த மாதிரி 3 ட்ரெயினர் 4 மேட்ச் ஒரு த்ரோ டவுன் போடுறதுக்கு 8 பேர் வைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ், லக்னோ கண்டிஷன்ஸுக்கு எப்படி எடுக்கணும், வான்கடையில எப்படி எடுக்கணும், சென்னையில எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி யோசிச்சு ஓகே எனக்கு ஆப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தன், ஒரு டேலண்ட் ஸ்கவுட் ஆப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க உட்காரணும், ஹெட் கோச் பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் பண்றோன்றது உரித்தை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்க. 65-70 நாள் டோர்னமெண்ட் நடக்குது, 4 ஃபாரின் பிளேயர் உள்ள இருக்க போறான். எப்படி நீங்க 6 ஃபாரின் பிளேயர் எடுப்பீங்க? டப்புனு எவனா ஒருத்தருக்கு வந்து விரல் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஆஃப் ரிசோர்சஸ், இப்ப ஒரு பிளேயர் ஆல்ரெடி போயிட்டாங்க. அப்படிங்கும் போது நீங்க 8 இப்ப எப்படி எடுக்கணும்னா ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் 4 பிளேயர் இருக்குன்னா 8 பிளேயர் நீங்க எடுத்தே ஆகணும். யூ நெவர் நோ. கை உடையத்தை விடுங்க சார், ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் இஸ் வேக்கிங் அப் வித் ரன்னிங் டம்மி, டயரியா அப்படின்னு எழுந்து வராங்க. என்ன பண்ணுவீங்க அப்ப? நீங்க எப்படி காம்பினேஷனா மாத்துவீங்க? இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஐடன் மார்க்ரம் இஸ் வேக்கிங் அப் வித் ரன்னிங் டம்மி, ஷமார் ஜோசப் வச்சு அவரை மாத்துவீங்களா நீங்க? உங்களோட காம்பினேஷன் எப்படி அடி வாங்கும்? ஸோ இவங்க ஆக்ஷன்ல க்ளோஸ், இவங்க ரிட்டன்ஷன்ஸ் வந்து டீசெண்டா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a குட் பை, ரிஷப் பண்ட் இஸ் a குட் பை. 27 கோடி கொடுத்து அவரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், அதை தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க 8 கோடி நீங்க ஆகாஷ் தீப் சொல்றீங்க, 8 கோடி கொடுத்து நீங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 8 கோடி நீங்க கொடுக்குறீங்கன்னா when you spend so much of money with little money left, he has to be a match winner. இப்ப நாளைக்கு வந்து அவர் 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச் 4 ஓவர்ல 53 போனா டிராப் பண்ணிடுவாங்க. அவரை டிராப் பண்ணிட்டு ராஜபந்தன் அங்க கேட்கிற மாதிரி ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுத்த பிளேயரை எடுப்பாங்க. அப்படிங்கும் போது இட் மேக்ஸ் அப்சல்யூட்லி நோ சென்ஸ் இட் ஆல். இவங்க வந்து ஆப்ஷன்ல வந்து ஒரு காம்பினேஷனே இல்லாம இப்ப அவங்க எப்படின்னா ஒரே இதோட போனாங்க, என்ன போனாலும் நான் பண்ணிட்டு எடுக்க போறேன், இஸ் கோயிங் டு பி a future captain for me அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது இன்வெஸ்டட் மணி. ஆவேஷ் ஒரு 10 கொடுத்து எடுத்தாங்க, 975 ஆவேஷ். முடிஞ்சிருச்சு கதைன்றேன். 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டீங்க, பாதி பர்ஸ் க்ளோஸ். 27 கோடி ஒரு பிளேயர், 9.25 ஒரு கோடி ஒரு பிளேயரு, 8 கோடி ஒரு பிளேயர் க்ளோஸ். நீங்க அதோட மில்லர் ஒரு 7.5 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதோட. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மாதிரி ரிச்சர்ட் கிளீசன் இந்த மாதிரி யாருமே தொடாத ஒரு போலர் அள்ளி போட்டிருக்கணும், அந்த மாதிரி 4 பேர் அள்ளி போட்டிருக்கணும். இந்த மாதிரி 1.5 கோடியில இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே சக்குன்னு அள்ளி உள்ள போட்டிருக்கணும். அவங்க அதை பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம உங்களுக்கு கசாமுசான் மாட்டிட்டு இருக்காங்க. ரவி பிஷ்னாய் பாத்தீங்களா, லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஒரு விக்கெட்டே விழல. ஷாபாஸ் அஹமத் is a decent left arm spinner, is not going to run through unless otherwise the pitch is going to turn square. மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு பிரஷர் கிரியேட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஜெனுவன்லி குயிக்கா போடுற மயங்க் யாதவ் கிடையாது. ஆகாஷ் தீப் இஸ் நாட் தட் குவிக் பட் இஸ் a குட் bowler. ஆவேஷ் கான் நான் சொன்ன மாதிரி 4 ஓவர் 40 ரன் bowler, பிக்ஸ் அப் 2 விக்கெட்ஸ். மோஷின் கான் இஸ் ஒன்லி துருப்பிச்சுட்டு எஸ் டு கம் குட். அப்படி இல்லைன்னா என்ன டார்கெட் அடிச்சாலும் இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. பெருசா அடி வாங்கினாலும் வெளியில இருந்து சேஞ்ச் பண்றதுக்கு இதுவும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி வெளியில இருந்து ஒரு ஃபாரின் பிளேயரை எடுத்துன்னு வந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார்ச்சூன்ஸ். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் the safest bet I'm putting on Lucknow Super Giants. Unfortunately, yes, they are going to finish in the bottom 3. இத ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடாக்குன்றீங்களா? இல்ல வாய்ப்பே இல்ல, ஃபுல்லி அக்ரி. இதேதான் ஆக போகுது, இவங்க தேர மாட்டாங்க அப்படின்னு எனக்கும் தோணுது அன்பார்ச்சுனேட்லி. இதுல ப்ராப்ளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 3 வருஷம் இந்த டீம் வச்சு நீங்க ஓட்டணும். இந்த வருஷம் ஒரு செம்ம டீம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்ப இவங்க எடுத்து வச்சிருக்கிற பிளேயர்ஸ பாருங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் ரிட்டன்ஷன்ஸ், டேவிட் பில்லரை விட முடியாது. ஓகே, அப்புறம் வந்துட்டு நீங்க ஆகாஷ் தீப் தான் இல்ல ரிஷப் பண்ட விட முடியாது, ஆவேஷ் கான விட முடியாது, அவரு இந்தியா பிளேயர். ஆகாஷ் தீப்பை மட்டும்தான் விடணும். அடுத்த செகண்ட் இதுல நீங்க ஆப்ஷனுக்கு போனாலும் 8 ஃப்ரீ ஆகும். பர்ஸ் 8 எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது.
நீ ஒரு 30 கோடி இருந்தாதான் டீமை ரீபில்ட் பண்ண முடியும். 8 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? உட்காருவாங்க அப்புறம் ஒருத்தவங்க. மாயங்கி அதை தான் ரிலீஸ் பண்ணணும் திரும்பி. இப்ப அவங்க இப்படி ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயரை 10-11 கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பீடா. அதுதான் நீங்க சொன்னீங்க முதல்ல, வெரி கொஸ்டினபிள் ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி வந்து யோசிப்பேன்னா, மயங்க் யாதவ் டேலண்ட் இஸ் கோயிங் டு வின் கிரிக்கெட் மேட்சஸ் ஃபார் மீ, பட் இஸ் காட் அ ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் டு பி இன்ஜுரி ப்ரோன். முதல்ல என்ன பண்ணுவேன், அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட ஹையர் பண்ணி இவனோட ஆக்ஷனை சரி பண்ணி இவனை கரெக்டா ஐபிஎலுக்கு ரெடி பண்ணு. ஆக்ஷனை மாத்தினா கொஞ்சம் அக்யூரசி போகும். அந்த திறமசாலியை பிடிச்சி ஆக்ஷனை மாத்தி இன்ஜுரி ஃப்ரீ ஆக்ஷன் முதல்ல, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஹிட் த ஸ்ட்ராப்ஸ் ரைட் ஆன் அண்ட் மேக் ஹிம் ரெடி ஃபார் ஐபிஎல். அந்த மாதிரி ஒரு திறமசாலி கண்டிப்பா அவனால சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற ஒரு திறமசாலியை கண்டுபிடிச்சு தென் ஐ வுட் ஹவ் ரீடைன்ட் ஹிம். இப்ப மயங்க் யாதவ் ஓல்சி எங்க இவ்வளவு யங் ஏஜ்ல 2 மேட்ச் நீ வந்து 4 ஓவர் 8 ஓவர் போட்டா எனக்கு இன்ஜுரினா, do you think that the body is giving up? Why is the body giving up? You got an action that is breaking your important things in your body which not allowing you to play. அப்படிங்கும் போது அங்கதான் இவங்க தப்பு பண்றாங்க. இவங்களோட ஸ்ட்ரகிள் ஒரு வருஷம் மட்டும் இருக்காது. இவங்களோட ஸ்ட்ரகிள் இஸ் கோயிங் டு பி ரியல் ஃபார் த நெக்ஸ்ட் 3 years as unfortunately they lack balance, lack depth, they lack options. அதனால they are going to disappoint their fans and they will safely end up in the last 3 அப்படின்றது என்னோட ஒப்பீனியனு. பட் நானும் சரி, நீங்க ஏதாவது சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதேதான் பீடா, ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது நானும் சரி நீங்களும் சரி ஆனஸ்டா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அது தப்பா போலாம், ஆனா எந்த டீமுக்கு கெட்டதை நினைக்க மாட்டோம். we will not expect this team to not to do well. we are not against any team. அதுதான் பீடா, இப்ப குவாலிஃபை ஆனா கூட பரவாயில்ல, இவ்வளவு ஒரு டிஃபிஷியன்சி கேப்ஸ் இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு, பட் ஸ்டில் தே பிளேட் பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட் அண்ட் குவாலிஃபைட் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். சரி இவன் ஆயிட்டானா அப்படின்னு நமக்கு என்ன வந்துச்சு பீடா, அவ்வளவுதான். இப்ப ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சுப்மான் கீல வந்து நான் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு கும்பி பாகம் கொடுத்து என்ன நரகத்துக்கே அமுச்சுட்டாங்க. அதை நான் திருப்பி கொண்டு வர முடியும். அந்த பாயிண்ட் நான் திருப்பி கொண்டு வர முடியும். 100 பங்களாதேஷோட பாயிண்ட் இல்லாத பங்களாதேஷோட, 50 பாகிஸ்தானோட பாயிண்ட் இல்லாத பங்களாதேஷோட, ஆஸ்திரேலியாவோட ஃபெயிலியர், நியூசிலாண்டோட ஃபெயிலியர். ஆனா அவரோட ஆவரேஜ் 45. ஓகே, அவரோட ஆவரேஜ் 45. எஸ் மெயின்டைன்ட் இஸ் ஆவரேஜ். இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மல்லு கட்ட முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஏன்னா இப்ப நான் சொன்னேன்றதுனால ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் டு ஃபெயில். ஓகே, இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா, ஐ வாண்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம். நம்ம என்ன சொல்லுவோம், இது நல்லது, இப்படி இருந்தா நல்லது, இப்படி எடுத்தா நல்லதுன்னு நம்ம சொல்லுமே ஒழிய not against. இல்ல பீடா, I will still refine it for viewers. நீங்க சொன்ன நல்ல எண்ணத்துல தான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, there are still Gill is good but there are still better options available around. அப்ப வந்து why not அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. doesn't make Gill a very bad player அப்படின்னு தான் I think you meant. அதுதான் கில்லோட நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கேங்கிறத நீங்க மீன் பண்ணீங்க. பட் யுவர் பாயிண்ட் இஸ் டேக்கன். பட் எல்லாம் 30-20 நாளுமே க்ரூஷியல் தான் பீடா இதுல. பட் ஜெய்ஸ்வால் ஆடி இருந்தா நமக்கு அதோட he would have performed better. we don't know, we never know that. நீங்க சொன்ன பாயிண்ட் அதான், you didn't try to tell that Gill is a bad player, you just try to tell that there are lots of better options going around அப்படிங்கிறது. அதுல எந்த தப்புமே இல்லை. தட் இஸ் யுவர் ஒப்பீனியன், யூர் ஃபுல்லி என்டைட்டில் பீடா. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சமப் பண்ணிட்டோம். நீங்க அப்படியே சொல்லிருங்க ஃபைனல் தாட்ஸ். அந்த நான் சொல்றேனே, எல்எஸ்ஜியில இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு பயங்கர க்ளோஸ். ஜஸ்டின் லாங்கர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அனலிஸ்ட் ஸ்ரீனிவாஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ். லான்ஸ் க்ளூஸ்னர் ரொம்ப க்ளோஸ். இப்ப கேகேஆர் பத்தி நம்ம வராதுன்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவர் கேகேஆர் பிடிக்காதுன்றாரு. எனக்கு பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது. ஒரு மனசுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லா சிஎஸ்கேவும் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏங்க ஆர்சிபியை பத்தி நான் ஓட்டாததா, எனக்கு பிடிச்ச ஆர்சிபி பத்தி நான் ஓட்டாததா, தட் இஸ் ஹவ் வி வில் கம் பேக். எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எந்த டீம் எங்க பண்ணோம், எங்களோட ஹம்பிள் ஒப்பீனியன் இந்த டீம் மோசமா இருக்கு, இதை உடைச்சுன்னு அவங்க வராங்களா, we will be the happiest. Let us see how this team can really punch above the weight. சார் சொன்ன மாதிரி our next episode is going to be Halla Bowl, கொஞ்சம் சுமாரா போல். So next episode is going to be Rajasthan Royals, exclusively coming on with your very own Octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye-bye.